ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பாலிடிக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த கேரம் லீக் அப்படிங்கிற சில கேம் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கீழே அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த ரைட்டுக்கும் அந்த லெஃப்ட்டுக்கும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாலு ஓட்டைக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு ஓட்டைக்குள்ளே காயின்ஸ் போடணும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூன்னு இருக்கிறது தான் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா 20,000 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இந்த கேம் விளாடணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பெஸ்ட் ஆஃப் 3 மேட்ச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டிங்கன்னா மொத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டைல். இது ஃப்ரீ ஸ்டைல்னால் நத்திங் வந்துட்டு நீங்கள் எந்த காயின்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அதே கேரம் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டைலு, அப்புறம் வந்துட்டு நார்மலில் இருக்கும். நார்மல்னால் உங்களுக்குன்னு தனியாக ஒரு காயின்ஸ் இருக்கும், அதை மட்டும்தான் போட முடியும். ஆப்போசிட்டில் காயின்ஸ் போட்டிங்கன்னா ஆப்போசிட் மெம்பருக்கு தான் அது வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா க்ரீனுங்கிற பாருங்கள். ஒயிட்டு போட்டிங்கன்னா 20 பாயிண்ட்ஸு, பிளாக் போட்டிங்கன்னா 10 பாயிண்ட்ஸு, இது ரெட்டு, அதுக்கப்புறம் ரெட்டை தொடர்ந்து ஒயிட்டு போட்டிங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் விளாண்டுருக்கோம். ஆப்பனன்ட்ஸ் ஒரு டர்ன் வந்துடுச்சு. ஆப்பனண்ட் வந்து நம்மளை மாதிரி விளாட தெரியாதவனா போல இருக்கிறான்னு நினைக்கிறேன். அடிக்கவே இல்லை. சரி, நம்ம இது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு போய் ஃபவுலில் விழுந்துருச்சு. அது மாதிரி உங்கள் காயின் போய் எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரைக்கரில் போய் ஸ்ட்ரைக்கர் வந்து எங்கேயாவது போய் அந்த ஹோல்ஸ்குள்ளே விழுந்துச்சுன்னா அது ஃபவுலுன்னு வந்துட்டு ரிகார்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இவர் இவ்வளோ ஸ்லோவாக அடிக்கிறாரு, எதுக்குன்னு தெரில. சரி, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சு. ஏன்னா இந்த லெவலை பொறுத்த வரைக்கும், இந்த கேரமில் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக அடித்தா மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கேதர் ஆகும். ரொம்ப ஸ்லோவாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கக்கூடாது. மீடியம் லெவலில் வந்துட்டு அடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அதை மாதிரி தான் அடித்து காமிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா 80 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். இன்னும் 120 பாயிண்ட்ஸ்க்குள்ளே இந்த மேட்ச் வந்து முடிக்கணும். முடித்தா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம். இவர் அடிப்பாரா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட், சப்ஸ்கிரைப்ஸ் ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிறுக்குத்தனமாக இங்கே என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே தூக்கி விட்டேன். சரி, எப்படி நம்ம அவரை அடிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கே ஷாக்காயிடுச்சு, என்னப்பா இவ்வளோ நல்லா ஆடுறீங்க அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்கவே இல்லை. இங்கே பக்கத்தில் இருக்கிற காயின் அடிக்க முடியாத அளவுக்கு தற்கூரியாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் விளாண்டுருக்கோம். இந்த காயின் வந்துட்டு நார்மல் கேரம் விளாண்டிங்கன்னா சைடு வச்சு அடித்தா இந்நேரம் போயிருக்கும். ஆனால் இது செம ஃபோர்ஸில் இருக்குது, அதனால் வந்துட்டு போகலை. இவருக்கு விளையாட தெரியுமா தெரியாதான்னு டவுட்டாக இருக்குது. எல்லா காயின்ஸும் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. மேலே ஏதோ மெசேஜ் வேறு போட்டிருக்காங்க, அது இப்போ தான் கவனிக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன். லெஃப்ட் பாட்டம் கார்னரில் அடிக்கிறதுக்கு நான் ரைட் ஹேண்டு கார்னரில் அடிச்சிடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த காயின் வந்து விழுகாது. சரி, அதனால என்ன பிரச்சனை, நம்ம மேட்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நான் ஆடினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அவ்வளோதான், முடிச்சாச்சு. கேமே முடிக்க போகிறோம். ஒரு பாயிண்ட் எடுத்தால் வின்னு. நமக்கு இப்போ 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒயிட் போட்டோம்னா 120 பாயிண்ட்ஸ், அதாவது 20 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சி நம்ம வந்துட்டு மேட்ச்சை வின் பண்ணிடுவோம். இப்போ அவர் குயினு கவர் பண்ணிட்டாரு. இது தவிர்த்து ஒரே ஒரு பிளாக்கு இல்லை ஒயிட்டை போட்டார்னா அவருக்கு பாயிண்ட்ஸ் ஏறி அவர் ஜெயிச்சிருவார். ஆனால் அப்போது அவர் மிஸ் பண்ணிட்டார். சரி, நம்ம வந்துட்டு குயினை போடுவோன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா விழுகலை. மூடிட்டு நான் வந்துட்டு பிளாக்கோ இல்லை ஒயிட்டோ போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு குயின் போடுறேன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். சரி, இப்போவாது அடிப்பாருன்னு பார்த்தா இப்போது அடிக்கலை. சரி, குயின் போடாமல் நம்ம முடித்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு குயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒயிட்டை வந்துட்டு எய்ம் பண்ணி லாக் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த லெவலை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணோடனே அடுத்தது இது மொத்தமாக பெஸ்ட் ஆஃப் 3 இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஆப்போசிட்டில் தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் ரொம்ப பொறுமையாக ஆடுறாரு. இப்படி ஆடினா வந்துட்டு கேரமில் ஜெயிக்க முடியாது. இது வந்துட்டு அவர் கேரம் பூலில் போய் இந்த மாதிரி ஆடினோன்னா நல்லாயிருக்கும். அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், சைடில் பிளாக் காயின்ஸ் இருக்குது. இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிப்பனா மாட்டோனான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடிப்பாரா இவ்வளோ ஸ்லோவாக அடித்தா அது எப்படி போகும்? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அடிக்கிறேன் பாருங்கள். திறமையெல்லாம் அப்படியே உள்ளே அப்படியே வளர்ந்து இருக்குது.
கூடவே பிறந்ததில்ல. அப்படி வாய் விடக்கூடாது பார்த்தீங்களா, அடிக்க முடியல. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா ஒயிட் அடிப்பார். ஏன்னா அந்த ஆப்போசிட் மேலே அந்த சைடு அப்புறம் கீழே என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னது கீழே ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓ இதெல்லாம் வந்து காயின்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சோம்னா இதெல்லாம் கொடுத்துக்கலாமா, அந்த மாதிரி ஸ்டைலாக இருக்குது. சரி அவ்வளோ நம்மக்கிட்ட காசு இருக்காது அப்படின்னு சொல்லி விளாண்டேன். இந்த மாதிரி கேரம் பூல் இருக்குது. கேரம் கேம்னு அடிச்சிங்கனாலே நிறைய கேம்ஸ் கேரமில் வரும். எனக்கு இது விளாட்ற அளவுக்கு ரொம்ப பொறுமையே இல்லை. ஒரு கட்டத்தில் இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிற அளவில் வரவே இல்லை. நானே இந்த மேட்ச்சை முடிச்சிடலாம் தான் நினச்சேன். ஆனால் நான் அவரை விட பயங்கரமாக ஆடிட்டு இருந்தேன். அதனால என்னமோ மேட்ச் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் போயிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. தொடர்ந்து நான் அதே இடத்துல காயின்ஸ் போட்டிருப்பேன். பார்த்தீங்களா, பிளாக் 2 பிளாக்கு போட்டேன், அதே இடத்துல ஒயிட்டு போய் கேதர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஒயிட்டு கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணி நம்ம வந்துட்டு சரி குயினை கவர் பண்ணி ஒயிட்டை போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.